Hello students, welcome to GA Max. Chapter 11 Integral Calculusல Integration by Parts formula என்ன எப்படி அதை நம்ம அப்ளை பண்ணுவோன்றதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பெர்னாலிஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. பெர்னாலிஸ் ஃபார்முலா ஃபார் திஸ் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ், இது ஒரு ஃபார்முலா. அங்கே இன்டெக்ரல் யூடிவி அங்கே என்ன பார்த்தோம்? இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? இன்டெக்ரல் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூன்னு பார்த்தோம். ஓகே, அண்டு அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஃபார்முலா. இங்கே என்னென்னா பெர்னாலிஸ் ஃபார்முலாவில் அதே லெஃப்ட் சைடில் இன்டெக்ரல் யூடிவி தான், ரைட் சைடில் அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் யூவின்னு வந்துடும். செகண்ட் டேர்ம் என்ன ஆயிரும்னா மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் u triple dash v3 அப்படி it will be going on. ஓகே, அதாவது இங்கே இந்த u dash u double dash u triple dash இதெல்லாம் என்னன்னா டேஷ்னாலே உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ்னு தெரியும். அதனால these are successive derivatives of u உடைய அடுத்தடுத்த டெரிவேட்டிவ்ஸ் u dash u double dash u triple dash இதெல்லாம். and this v1 v2 v3 இதெல்லாம் என்னது? v1 v2 v3 and so on are successive integrals of v. okay, v உடைய integrals uv நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் dvலேருந்து நம்ம v கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அது ஒன்னொன்னையா இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு வந்து v1 v2 v3 இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோம், எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்னு ஃபார்முலா படித்தோம்ல, இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூன்னு படித்தோம்ல, இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது யூவையும் டிவியும் கரெக்டாக சூஸ் பண்ணால் கூட இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த இன்டெக்ரலையும் நம்ம திரும்ப பண்ணுற மாதிரி வரும். அது சம் கேசஸில் சம் ஃபங்க்ஷன்ஸில் ரிப்பீட்டடாக திரும்ப இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸு 2 times or 3 times இப்படி பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அதனால அந்த டாஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா மோஸ்ட்லி எந்த கேசஸில் நமக்கு அப்ளை ஆகும், யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கொஷின் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது எங்கெல்லாம் வந்து எக்ஸோட பவர் அதிகமாக இருக்குது, 3 x பவர் 3 x பவர் 4 இந்த மாதிரி வந்து அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸோட பவர் n வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்ற கேசஸில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ் கியூப் இன்ட்டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ், இ பவர் 2x கூட வச்சுக்குவோம், இ பவர் 2x dxன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் பெர்னாலிஸ் ஃபார்முலா ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இந்த எக்ஸோட பவர் 3 இருக்குல்ல, டைரக்டாக இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் போட்டோம்னா 2-3 times அகெயின் அண்ட் அகெயின் பண்ணுற மாதிரி வரும். வேற என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? எக்ஸ் பவர் 4 இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு ஒரு இன்டெக்ரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் வந்து எக்ஸோட பவர் இந்த n வந்து கிரேட்டராக இருக்கு இல்லையா, எக்ஸ் பவர் nங்கிற அந்த இது. அதனால இந்த கேஸில் பெர்னாலிஸ் ஃபார்முலா நமக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் படி போட்டோம்னா 3-4 times நமக்கு வந்து பண்ணுற மாதிரி வரும். வேற என்ன எக்ஸாம்பிள் நம்ம போடலாம்? எக்ஸ் கியூப் இன்ட்டு cos ஸ்கொயர் cos 2x இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம். ஓகே, ஸோ wherever you have the powers of x, greater powers of x, எக்ஸோட அதிகமாக இருந்தால் நம்ம வந்து பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை இவால்வேட் பண்ணால் நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா, பெர்னாலிஸ் ஃபார்முலா இதெல்லாம் படித்து நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. நோட் புக்கில் டைரியில் எழுதியும் வச்சுக்கோங்க. ஓகே, we will continue in the next video.